ஹலோ டாமிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வியோட எஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐம் நாட் ஹியூமன் பி சேஃப் ஃப்ரம் மீ. அண்ட் இந்த எஃப்எஃப் போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சி. ஐம் சாரி, என்னால் எஃப்எஃப் வந்து கண்டினியூஸாக வந்து போட முடியல. நான் 2 டேஸுக்கு ஒன்ஸ் ஆச்சு. நான் 1 டே விட்டு 1 டே போடலான்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐ காண்ட். பட் இதுக்கு மேலே போடணும், போட்டு தான் தீரணும் அப்படின்ற வெறியோடு இருக்கேன். கன்ஃபார்ம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, லேட் பண்ணாமல் நம்ம வியோட எஃப்எஃப்குள்ளே வந்து போயிடலாம். போன பாட்டு யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மறந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் மோர் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் போன பாட்டிலலாம் வாய்ஸ் கொஞ்சம் எடக்கா புடக்கமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். போன பாட்டோட நான் எங்கே முடிச்சிருப்பேன்னா, உங்களுக்கும் வீக்கும் மேரேஜும் நடந்திருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து அட்டாக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பான், உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நீங்களும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் உன் பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோடு தான் நான் வந்து போன பாட்டு வந்து முடிச்சிருந்தேன். நான் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீ யாருன்னு சொல்கிறேன் கேளு. நான் யார்? நான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் உங்களுக்கு ஏய், சொல்கிறது மட்டும் கேளு. நீ ஒரு பெரிய மாஃபியாவோட பொண்ணு, புரியுதா? ஆக்சுவலி உங்கள் அப்பாவோட இதுக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஆக்சுவலி உன்னை அங்கேயே போட்டு தள்ளணும் தான் இருந்தேன். ஆனால் நான் மட்டும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய மாஃபியாவாக நான் இருக்கலாம். அதனால தான் உன்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுட்டேன். அண்டு பேபி இப்போ வந்தாங்க பேர், அவங்களெலாம் உங்கள் அப்பாவெல்லாம் ஆடலைங்க. உங்கள் அப்பா எங்கே இருக்கார் தெரியுமா? என் கஸ்டடியில் தான் இருக்கார். அப்புறம் லேட்டராக தான் கண்டுபிடிச்சேன், அவரோட பொண்ணு நீதான்னு. உன் சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் என்ன, நீ எங்கே போனாலும் அங்கே இருப்பாங்க. அப்பயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீ அவரோட பொண்ணுன்னு. அவர் என் கஸ்டடியில் தான் இருக்கார், நீயும் என் கஸ்டடியில் தான் இருக்க. நீ இங்கேருந்து போகணுன்னு நினச்சா அவங்க அப்பாவை கொன்னுடுவேன். உங்கள் அப்பா என்னை எதுக்க நினச்சா உன்னை கொன்னுடுவேன். நான் ஒன்றும் உங்கள் மாதிரி சென்டிமெண்ட் எமோஷ்னல் இல்லை. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சாவடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், புரிஞ்சுதா? அண்ட் உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு உனக்கு இப்போ தோணிகிட்ருக்குமே உள்ளுக்குள்ளே, ஆமாம் ரைட்? என்ன என்ன பேசுகிறீங்க? எங்கள் அப்பாவா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஐயோ, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஆனால் அதை இல்லை. உங்கள் அப்பா உன்னை 24/7 சேவ் பண்ணுறான். அது எப்படி உனக்கு தெரியாமல் போகும்? அதுதான் நிறைய வாட்டி உங்கள் அப்பா கிட்ட பேசியிருப்பியே, ஆனால் அவர் தான் உங்கள் அப்பான்னு உனக்கு தெரியாதுடி, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் புரியல. யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? தோ இவர் தான் அப்படின்னு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. இவரா? இவர் வந்து என்ன சேவ் சேவ் பண்ணவராச்சு? ஆமாம், உன்னை சேவ் பண்ணவர் தான். பாவம் அவர். நீ தான் என் பொண்ணுன்னு உன்கிட்டையும் சொல்ல முடியாது, இந்த உலகத்துக்கிட்டேயும் சொல்ல முடியாது. பாவம் தவிக்கிறார். அவர் எப்படி தவிக்கிறார் தெரியுமா? இந்த வீடியோவை பாரு. அப்படியே அந்த நெருப்பில் அந்த ஐயனை சுட்டு வைக்கும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என்ன என்ன பண்ணுறீங்க? அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அவனோட ப்ராப்பர்ட்டி தான் பேபி, நான் தரேன். நீ தரலினா போ. உன் கையில் ஆகிறதா இருந்தால் எதுக்குடி நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணியிருப்பேன்? அது இன்னும் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் போனால் தான் கிடைக்கும். அதனால தான் உன்னை மேரேஜை நான் பண்ணேன். இல்லைன்னா நான் எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணியிருக்க போகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் சைன் போட்டால் முடிஞ்சிடும்ல? அவரை விட்டுருங்க. அச்சோ,
நான் என்ன வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் சொல்கிறேனா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. நீ என் கூட தான் இருந்தாகணும் பெர்மனண்ட்டாக. இரு. அண்ட் இதில் மட்டும் ஒரு சைன் போடு. என்ன இது? ஏதோ ஒன்று போடு. எனக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் போடுவேன். படிச்சுக்கோ. எனக்கு கொரியன் படிக்க வராது. சரி, சைன் போடு. இல்லைன்னா படிச்சுட்டு போடு. நான்லாம் படித்து சொல்ல மாட்டேன். நில்லு. தயாங். ஹேய், பேர் வச்சு கூப்பிட உரிமை உனக்கு இல்லடி, புரியுதா? இப்போ தானே சொன்னீங்க நீ என் ஒய்ஃப்னு. அந்த உரிமை எனக்கு இருக்குது. இது என்னன்னு சொல்லுங்கள். திமிரு. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. இது என்னன்னு சொன்னால் தான் நான் சைன் பண்ணுவேன். அதொன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் உன்னோட ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுற ஆளுன்றதான் அங்கே இருக்குது. சைன் போட்டு தந்தால் டீலிங் பார்த்துப்பேன். என்ன டீலிங்? ட்ரக் டீலிங். என்ன ட்ரக் டீலிங்கா? ஆமாம், உங்கள் அப்பா அதுதானே பண்ணிகிட்டு இருந்தார். அதை தான் நான் பண்ண போகிறேன் இப்போது. அப்படியே இந்த வேர்ல்ட்லே நம்பர் 1 ட்ரக் டீலர். கேட்க நல்லா இருக்குல்ல? என்னால் சைன் பண்ண முடியாது. ஓகே, சைன் பண்ணாத. எனக்கு உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் போதும் அப்படின்னு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி உங்கள் ஃபிங்கரை எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணுறான். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் டூ மச். 2 மச்சோ 3 மச்சோ இது தாண்டி எனக்கு வேணும். எனக்கு வேண்டியது எனக்கு கிடச்சிருச்சு. குட் பை அப்படின்னு அவன் வெளியில் போயிட்டுறான். நீங்கள் அப்படியே எங்கள் பெட் மேலே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கீங்க. யார் இவன்? அப்பாவா? அவர் எதுக்கு எனக்கு அப்பாவாக இருப்பார்? எனக்கு ஒன்றும் புரியல. பின்ன என்னை சேவ் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாரே, உண்மையிலே அவர் எங்கள் அப்பானா ஏன் என்னை விட்டு தள்ளி இருந்தார்? என் கூட இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்க? இவன் ஒருத்தன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே புலம்பிக்கிறீங்க. அதே டைம் வி வரா. என்ன வேணும்? திருப்பி எதுக்கு வந்த? ஹலோ மேடம், இது என் ரூம். நான் வருவேன் போவேன். அண்ட் நீ இங்கே இருக்கிறது ஜஸ்ட் ஃபியூ டேஸ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக போகிறான். நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கீங்க ஒரு கன்ஃபியூஷனோட. அப்படியே நீங்கள் போய் பால்கனியில் நின்றுட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை, ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். என்ன பிளேஸ் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே தப்பிக்க ஏதாச்சும் ஒரு வழி இருக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? இங்கே எப்படி தப்பிச்சு போகலாம், இங்கே தப்பிக்க ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தேடுறியா செல்லம்? இல்லையே, நான் சும்மா இங்கே நின்றுட்டுருக்கேன். ஐயோ, எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க, நீ திருப்பியும் குத்தாத. புரியல. சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போகிறேன். அப்போது யாரும் இந்த வீட்டை சுற்றி நின்றுட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தேங்க். நீ எவ்வளோட்டி சொன்னீங்க பேர் வச்சு கூப்பிடாத. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்ன? அங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கடி? அங்கே பாருங்க அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க. அதே டைம் அங்கே அட்டாக் திருப்பியும் நடக்குது. ஸோ யாருடா இங்கெல்லாம்? உள்ளே போடி. இல்லை, அது உள்ளே போனேன். சரி அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போது கிளாஸ் வரைகிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்குது. நீங்கள் அங்கேயே உட்காந்துடுறீங்க. ஏய், ஏஞ்சி வா. எங்க? ஷோ சொல்ல டைம் இல்லடி, ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு போகிறான். எங்கே போகிறோம்? வான்றல அப்படின்னு அப்படியே அவன் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். வர்ற வழி யார் யார் கண்ணுக்கு தெரிகிறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போகிறான். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே என்ன
என்ன பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் பாவம். வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறான். அப்படியே பின்னாடி நிறைய பேர் வந்து நிறைய காரில் வந்து ஏறிக்கிறாங்க. இந்த கேசல் சேஃப் அலஜ்மெண்ட் சீக்கிரம் நம்ம ஹாண்டோ கிரவுண்ட் கேசலுக்கு போ. ஆனால் ஆனால் அதை வந்து போன்றல. அப்புறம் அந்த ஆள் இல்லை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு அவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ ஒரு பர்சன் வந்து உங்களை சேவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். அப்படியே அவன் வந்து உங்கள் விண்டோ கிட்ட வந்து வந்துடுறான். தேங்க அப்படியே ஒரு ஷாட்டு. அவனோட பிளட்டெல்லாம் அப்படியே வந்து உங்கள் மேலே விழுது. என்ன நடக்குதுங்க? அவங்கெல்லாம் இன்னும் கூட்டு போக தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. அவங்கெல்லாம் உங்கள் அப்பா ஆளுங்க, கொஞ்சம் இந்த சைடாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குற எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணி தள்ளுறான். இப்படி ஒரு கிரிமினலையாக நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். சி, இவனை பார்த்தாலே எனக்கு கோமாறுது. இதை பதில் நானே செத்துடலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கையிலலாம் பிளட்டாக தான் இருக்குது. அவன் டிஷ்யூ கொடுத்து இந்தா வாய்ப் பண்ணிக்கோ. நீ என்ன இவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் சாவடிக்கிற? உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லை? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு அந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் இல்லை. இந்த அப்படி அப்படின்னு அவன் டிஷ்யூஸ் எடுத்து உங்கள் மூஞ்சி மேலேயே போடுறான். சி, அப்படின்னு நீங்களும் அதெல்லாம் வைப் பண்ணிக்கிறீங்க. என்னை இங்கே இறக்கி விட்ருங்க, நான் போயிட்டுறேன். ஜெமின் கொஞ்சம் சீக்கிரம் போ, இவ தொல்லை தாங்க முடியல. இல்லைன்னா இவளையும் கொன்னுடுவேன் போல், அவ்வளோ கோவம் வருது எனக்கு. அப்படியே உன்னால் சைலண்ட்டாக இருக்கேன். என்னை இங்கே இறக்கி விடுங்க, நான் போகிறேன்னு சொன்னேன். ஏய், என்னோடவும் பிரச்சனை, வாய் முட்டுக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏன் கேட்கணும்? ஏதோ கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிறீங்க. எங்கள் அப்பான்றீங்க, எனக்காக வராங்கன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா யார்? பெரிய மாஃபியா பொண்ணாக இருந்தால் இப்போ என்ன? எதுக்காக என்ன நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க? எவ்வளோ வாட்டி தான் நானும் உங்ககிட்ட சொல்வேன், இதுக்கு பாரு, இதுக்கு மேலே நீ கொஷின் கேட்ட இந்த புல்லட் வாய்க்குள்ளே இருக்கும், வாயை முட்டை காட்டி. இங்கே பாருங்க அப்படின்னு நீங்கள் வந்து திரும்புறீங்க. அப்படியே அவன் வந்து யோசிக்கவே இல்லை. அப்படியே கன்னை எடுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் பாயிண்ட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அது அது என்ன என்ன பண்ணுறீங்க? வாயை மூடு, இல்லைன்னா சுத்துரு. சரி அப்படின்னு நீங்கள் வாயை மூட்டை உட்காந்துருக்கீங்க. டேய், கண்ணை இறக்கடா, சும்மா இருடா. சும்மா பேசிகிட்டே இருக்கேன், கடுப்பாகுது. பேசாம போட்டு தள்ளிட்டவா? அப்புறம் என்ன மாஃபி ஆக முடியும்னு நினைக்கிறியா? அவருக்கு இருக்கிற பேக்ரவுண்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் நீ காலி ஆயிடுவ. கண்ணை இறக்கு. சே அப்படின்னு அவனும் அந்த கண்ணை தூக்கி போடுறான். நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக வந்து உட்காந்துருக்கீங்க. யார் இவெல்லாம் எப்பா அப்படின்னு அவன் வந்து உட்காந்துருக்கான். நீங்களும் வந்து பயத்தோடையே தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே இன்னொரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் கீழே இருங்க. நான் வரமாட்டேன், எனக்கு பொறுமை இல்லை. தயவு செஞ்சு இறங்கி உள்ளவா, இல்லைன்னா என்னோட விஸ்ப ரூபத்தை பார்ப்ப நீ. இல்லை, நான் வரல, என்னை விட்டுருங்க. இவ யார்டா அப்படின்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். என்னை விடு, என்னை விடு, என்னை இறக்கி விடு, நானே வரேன். மூட்டுவாடி அப்படின்னு அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் பெட்ரூமில் அப்படியே தரையில் போடுறான். அவ்வளோதான். உங்கள் இடுப்பு வலிக்குது. அம்மா வலிக்குது. வலிக்குதா? சாவு அப்படின்னு அவன் கண்டுக்காமல் வெளியில் வந்து போயிடுறான். உங்களால் அப்படியே பெட்டை பிடிச்சி ஏஞ்சி உக்காடுறீங்க. வலிக்குது. இவெல்லாம் மனுஷன்தானா இப்படி பண்ணுறான்?
அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்களோட ஹிப்பை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் திருப்பியும் வந்து, ஏய் எதுக்கு பெட் மேலே உட்காந்துருக்க, உன்னோட பிளேஸ் இது, நீ தரையில் தான் தூங்கணும், அது என்னோட பெட், ஏஞ்சி போ அந்த பக்கம் அப்படின்னு திருப்பி ஒரு தள்ளுறான். நீங்கள் அப்படியே போய் ஒரு பெஞ்சுக்கு வந்து இடிச்சுக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக? எனக்கு ரொம்ப வலிக்குது. சிப்போ அந்த பக்கம் அப்படின்னு அவன் பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே அவனோட பாடி கவர் பண்ணிட்டு தூங்குறான். நீங்கள் அப்படியே தரையில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அங்கே பிளட் வந்து வருது, ஆனாலும் நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே தரையில் உட்காந்து சீலிங்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு என்ன கூட்டு வந்தான்னு கூட புரியல, யாரையோ அப்பான்றான், எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த வலியோடு உட்காந்துருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் ஏஞ்சி உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரான். நீங்கள் ஏஞ்சிக்க முடியாமல் அப்படியே உட்காந்து பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஏய் இப்போ எதுக்கு என்ன பார்க்குற, அது அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன கேட்கல. அது எனக்கு பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கலேன். நேற்று நீங்கள் தள்ளி விட்டதில் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஓ, ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு உங்கள் கிட்ட வரான். எங்க இங்கேயா அப்படின்னு உங்களுக்கு அடிபட்ட இடத்துலையே அவன் அதை ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குது, என்ன பண்ணுறீங்க? வலிக்குதா? எனக்கு சந்தோஷமாக இருக்கே இப்படி பண்ண அப்படின்னு இன்னும் ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு கையை வந்து நீங்கள் தட்டி விட்டுறீங்க. அவன் வந்து அப்படியே உங்களோட நெக்கை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டுறான். என்ன என்ன பண்ணுற நீ? சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாத. என்ன சொன்ன? நான் சைக்கோவாடி? உனக்கு எப்படி தெரியுறேண்ணா? நான் சைக்கோ மாதிரியா தெரியுறேன்? சைக்கோன்னு எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு அங்கே ஒரு ஜாரு இருக்கும், அதை அப்படியே உடைக்கிறான். என்ன என்ன பண்ணுற நீ? என்ன, எதுக்கு நீ கிட்ட வர? சைக்கோன்னால எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறேன் இரு அப்படின்னு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன என்ன பண்ணுற? என் கையை விடுங்க ப்ளீஸ், என் கையை விட மாட்டேன்டி. தோ இதை வச்சு அப்படியே கட் பண்ணி பார்க்க போகிறேன் பிளட் அப்படின்னு அதை வச்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது அப்படியே உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் படுது, உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, அப்படியே ப்ளீட் ஆகுது. என்ன என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு ரொம்ப வலிக்குது. இன்னும் நல்ல ஆளு. எனக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வர்ற வரையும் இப்படி சாவு அப்படின்னு அவன் அப்படியே வெளியில் போய் டோரை வந்து அப்படியே லாக் பண்ணிடுறான். நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணிகிட்ருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளீஸ், தயம் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் டோரை லாக் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் உங்களோட கையில் அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜிமன் வா, டீலிங் இருக்குல்ல, பேச போகணும். அது என்னடா சத்தம் மேலே டோர் லாக் பண்ணுற மாதிரி? அவ்வளோ உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். தயங்க இங்கே பாரு, நீ நீ ஏன் இப்படி பண்ணுற? அவன் என்ன சைக்கோன்னு சொல்லிட்டான், அதனால தான். என்ன பண்ணி தொலைஞ்சாவில்? நான் ஒன்றும் பண்ணலையே, ஜஸ்ட் கையை அறுத்து விட்டேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஜிமின் அப்படியே ஓடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே நீங்கள் ஃபெயிண்ட்டாகி விழுந்துருக்கீங்க. தேங்க வந்து அப்படியே கூலாக வரான். என்னாச்சு
அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட்டாகி விழுந்துருக்கீங்க. இவ ஒருத்தி. அந்த டாக்டரை வந்து பார்க்க சொல்லிட்டா. சரி வா நம்ம கிளம்புவோம். கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை. அவள் இல்லைன்னா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு. வா அப்படின்னு. இப்போ நான் முக்கியமா அவன் முக்கியமா, மூட்டு வாடா அப்படின்னு அவனை வந்து இழுத்துட்டு போகிறான். அப்படியே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க டாக்டர் எல்லாம் வந்து. ஓகேடா, நான் வந்து இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே பாய், டாட்டா, see you next part.